கேப்டன் 10 பேர்ல வந்து 4 பேர் நம்ம அந்த பிளே ஆஃப்க்கு போறாங்க இல்லையா, அந்த 4 பேரோட ஜாதகமே அம்சமா இருக்கு. அதுல ஸ்ரேயஸ் ஐயரோட ஜாதகம் வந்து குரு ரொம்பவே அருமையா இருக்காரு. ஹர்திக் பாண்டியாவோட ஜாதகத்துல வந்து செவ்வாய் ரொம்ப வலிமையா இருக்காரு. இந்த 4 டீம், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஓட கேப்டன், நம்ம பஞ்சாப், இந்த 4 டீமோட கேப்டன்ஸோட ஜாதகமே சந்திர கிரகணம் நடந்துச்சு இல்லையா, அந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம் உலகத்தில் நடந்த மாற்றங்கள், வானிலையில் நடந்த மாற்றங்கள் ஒரு போருக்கு, ஒரு நோய்க்கு, ஒரு உலக அழிவுக்கு காரணமாக இருக்கு. அது மாதிரி தான் திடீர்னு யுத்தம் தொடங்குச்சு. திடீர்னு குண்டு விழுந்துச்சு, இந்த பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை தட்டுப்பாடு வருது, எல்லாமே வருது. ஜனநாயகம் தான் தன்னோட கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அவர் நடிச்சாரு. அரசியலுக்கும் வந்துட்டாரு. கிரிக்கெட்டுடைய மிகப்பெரிய திருவிழாவான ஐபிஎல் இந்த சீசன்ல எந்த அணி கப்ப ஜெயிப்பாங்க அப்படிங்கறத பத்தியும், யார் நட்சத்திர வீரரா இருப்பாங்க அப்படிங்கறத பத்தியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடக்கிற போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கறத பத்தியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜெயலட்சுமி மேம் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா மேம். பொதுவா ஐபிஎல் வந்துட்டாலே ஒருத்தர் ஒரு டீமை வந்து சப்போர்ட் பண்றது வழக்கம் தான். என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் ஐபிஎல் டைம்ல 2 பேருமே செமையா அடிச்சுப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த வருஷம் ஐபிஎல் சீசன்ல யாரு ஜெயிப்பாங்க? ஐபிஎல் 28ஆம் தேதி தொடங்குதுமா, மார்ச் 28ஆம் தேதி. அது தொடங்குற அந்த நாள்ல இருக்கிற கிரகநிலைகள், அப்புறம் ஐபிஎல் டீம் 10 டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமோட கேப்டன்ஸோட ஜாதகங்கள் பார்த்தது, அந்த டீம் உருவான நாள், அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த 19வது சீசன்ல மஞ்சள் அணி, அதாவது சிஎஸ்கே, அப்படி இல்லைன்னா ஆர்சிபி ஆரஞ்சு, அப்படி இல்லைன்னா மும்பை இந்தியன்ஸ். ஆர்சிபி வந்து நடப்பு சாம்பியனா இருக்கு, அவங்களுக்கு இருந்தாலும் தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா அந்த மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 6வது தடவையா நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு கப்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா சென்னை அணியோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க மறுபடியும் திரும்ப ஜெயிப்போம். ஏன்னா சென்னை அணிக்கும் மும்பை அணிக்குமே எப்பயுமே போட்டி, கப்பு யார் ஜெயிக்கிறது அப்படின்னு. இந்த தடவை 2 அணிக்கு தான் போட்டி, அதாவது சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ். இந்த 2 அணியுமே ரொம்ப டஃப் கொடுப்பாங்க, நெருக்கமான டஃப். அதாவது 90% வாய்ப்பு மஞ்சள் அணின்னு சொல்ற சிஎஸ்கே அணிக்கு தான் இருக்கு. இப்போ ஐபிஎல் வந்துட்டாலே இந்த ஒரு கேள்வி வந்து ஒரு காமனான கேள்வியா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோனிக்கு வந்து இதுதான் கடைசி சீசன், இதுக்கு மேல வந்து அவர் வந்து மேட்ச் ஆட மாட்டாரு ஐபிஎல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து காமனா போயிட்டு இருக்கு. அவருடைய ஜாதகப்படி இதுதான் அவருக்கு கடைசி மேட்சா, இல்லைன்னா அடுத்த சீசன்லயே அவர் விளையாடுவாரா? தோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட ஹெல்த் ஃபிட்னஸ் அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு சீசன்லையும், கடந்த 4 சீசன்லையுமே தோனிக்கு இதுதான் கடைசி மேட்ச், தோனிக்கு இதுதான் கடைசி மேட்ச் அப்படின்னு சொல்லியே ஒரு ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இது ஹைப் ஏற்றுறது தான். தோனி வந்து மேட்ச் ஆடினாலும் சரி, ஆடலனாலும் சரி, கடைசி ஒரு ஓவராவது பேட் எடுத்துட்டு வந்து கிரவுண்ட்ல நிக்கணும், தலையை காமிக்கணும் அப்படின்னு எல்லா ஃபேன்ஸுமே விரும்புறாங்க, அது எந்த ஃபேன்ஸா இருந்தாலும். ஆனா இவர் இதுதான் கடைசி சீசனா அப்படின்னு எப்பயுமே அவர் சொன்னதே இல்லை. நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்றது. சிஎஸ்கே டீம் என்ன சொல்லுதுன்னா, அவரை வச்சுதான் சிஎஸ்கே அணியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் ஏத்திட்டாங்க. அதனால அந்த டீம் பிரசிடென்ட் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். இந்த சீசன்ல அவரு ஒரு வெற்றிகரமான ஓய்வு அறிவிப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது கப்பு ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் வந்து ஓய்வு பெறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் ஓய்வு பெற்றா கூட அந்த அணியோட ஆலோசகரா அவர் தொடருவார் கண்டிப்பா. சிஎஸ்கே அணினாவே தோனி தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஒரு ஓய்வு பெற்றா கூட சிஎஸ்கே அணியோட ஆலோசகரா தொடருவார் அவர். இப்போ இந்த சீசன்ல எந்த 4 டீம் வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்க, எந்த 2 டீம் ஃபைனல்ஸ்க்கு போவாங்க? அப்ப பிளே ஆஃப்னா எந்த டீம்? 4 டீம் அப்படின்னு கேக்குறீங்க. 4 டீம்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஒரு டஃப் இருக்கும், பஞ்சாப் கிங்ஸ் அணி. இந்த அந்த 5 அணியில 4 அணி, 2 அணிக்கு ரொம்ப டஃப், ஆர்சிபி, ஆர்ஆர். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப், இந்த 3 அணியுமே ஃபர்ஸ்ட் 3ர்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்குமா. அந்த 3 அணியோட கேப்டன்ஸோட ஜாதகங்கள் பார்க்குறப்ப அதுதான் சொல்லுது. ஃபைனல்ஸுக்கு கண்டிப்பா சிஎஸ்கே போயே ஆகும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்காங்க. ஃபைனல்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. இது ஒரு கணிப்பு தான். அதாவது அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், கிரக நிலைகளை பொறுத்து லேசா மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில அணிகள்ல வந்து வீரர்கள் காயமடைகிறாங்க, திடீர்னு வெளியில போறாங்க. அதனால வந்து இது ஒரு கணிப்பு தான். இந்த 4 அணிகள், மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப், ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் ஒரு டஃப் இருக்கு. ஃபைனல்ஸ்க்கு இந்த 4 அணிகள் போக வாய்ப்பு இருக்கு. ஃபைனல்ஸ்க்கு இந்த 2 அணி, மும்பை இந்தியன்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஓகே மேம். இப்போ நீங்க சொன்ன டீம்ல இருந்து எந்த டீம் வந்து ஃபைனல்ஸ்க்கு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்சிபி வந்துட்டு பல வருஷங்களா வந்து கப்பு ஜெயிக்காம இருந்தாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷமா கப்பு ஜெயிக்காம இருந்துட்டு, லாஸ்ட் சீசன்ல வந்து அவங்க கப்பு ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சீசன்லயும் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விராட் கோலி வந்து இந்த சீசன் வந்து எப்படி விளையாடுவார் மேம்? விராட் கோலி வந்து கொஞ்ச நாளாவே ஒரு டல் அடிச்சுட்டு தான் இருந்தாரு. ஆனா போனதுல வந்து நல்லா அவரோட ஃபார்ம் காட்டினாரு, கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. அவருக்கு வந்து அந்த பெங்களூர் அணியோட ஆர்சிபியோட ஒரு கோலாவே இருந்துச்சு, எப்படியாவது கப்பு ஜெயிக்கணும்னு. அது போன தடவை அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இந்த தடவையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஜாதகப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கு. விராட் கோலியோட வந்து ஜாதகம் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. இந்த சீசன்ல அவர் பெரிய கம்பேக் கொடுப்பாரு, நிறைய ரன்ஸ் அடிப்பாரு. அதாவது இந்த ஐபிஎல் சீசன்ல 10,000 ரன்களை தொடர்றதுன்னு ஒரு இலக்கு இருக்கு இல்லையா, அது இந்த சீசன்ல அவர் 8 வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம். அவருக்கு வந்து இப்ப இருக்கிற சீசன், இந்த சீசன்ல அவரோட ஜாதகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட ஃபேன்ஸுக்கு அவர் ஃபயரை பறக்க விடுவாரு. இப்போ இந்த சீசனுடைய நட்சத்திர பிளேயரா யார் இருப்பாங்க மேம்? இந்த சீசனோட நட்சத்திர பிளேயர் வந்து ஒரு 5-6 பேர் நம்ம சொல்லலாம். பேட்டிங்லயும் சரி, பவுலிங் சரி. அதாவது கொஞ்சம் வயதானவங்க, அப்படி சீசன் இருக்கவங்க, இப்ப இருக்கிற புதுசா வந்தவங்க. அப்படி பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவர் நல்லா ஃபயரை பறக்க விடுவாரு. அவங்க ஃபேன்ஸுக்கு பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்தா கூட ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவரோட ஜாதகம் குரு ரொம்ப சாதகமா இருக்கு, ரொம்ப வலிமையான ஜாதகமா இருக்கு, நல்லா ரன்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாட் அவரும் நல்லா அடிப்பாரு. அவரு ரன்ஸ் வந்து நல்ல பிளேயர்ஸு, நிறைய சக்ஸஸ் கொடுப்பாரு அவங்க டீமுக்கு. நம்ம சென்னை சேப்பாக்கில் விளையாடுறப்பையும் சரி, நம்ம ஹோம் கிரவுண்டில் விளையாடுறப்பையும் சரி, வெளியிலையும் சரி, பிளே ஆஃப் வரைக்கும் அவருக்கு கொண்டு போவார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதே மாதிரி நம்ம புதுசா வந்திருக்காரு இல்லையா வைபவ் சூரியவன்சி, அவரு செமையா விளையாடுவாரு. எல்லாரையுமே அப்படியே பறக்க விடுவார். எப்படா ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு விளையாடுறாரு, சிக்ஸா பறக்க விடுறாரு அப்படின்னு. அவரோட டீமோட சக்சஸ்க்கே அவர் தான் காரணம் அப்படின்னு. ஏன்னா இப்ப அண்டர் 19ல வந்து இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு அவர் காரணமா இருந்தாரு. அதே மாதிரி அவரோட சீசன்லயும் ஐபிஎல்லையும் அவர் சூப்பரா விளையாடுவாரு. அதை விட பவுலிங்லையும் பார்த்தா பும்ரா இவங்க எல்லாருமே அவங்க டீமை வந்து ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ் கொண்டு போவாங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வந்திருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்திருக்கிற சஞ்சு சாம்சன், அவர் வந்து பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்லாவே வந்து பறக்க விடுவாரு. சேப்பாக் கிரவுண்ட்ல தமிழ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ்க்கு பெரிய ஒரு தீபாவளி பட்டாசு மாதிரி அப்படியே சிக்ஸா பறக்க விட போறாரு. அவரோட ஆட்டத்தையும் நல்லா எதிர்பார்க்கலாம். அப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 2 பேர் இருக்காங்க, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காங்க, சஞ்சு சாம்சன் இருக்காங்க. அவங்க வந்து நல்ல ஒரு பிளேயர் கொடுத்து, அதாவது நட்சத்திர பிளேயர் அப்படின்ற ஒரு பேர் எடுப்பாங்க. அது சூரியவம்சி, வைபவ் சூரியவம்சி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுப்பாரு, சீனியர்ஸ்க்கு எல்லாருமே. அந்த மாதிரி நீங்க கேட்ட மாதிரி இந்த சீசனு ஒரு அட்டகாசமான சீசனா அமைய போகுது கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு. ஓகே மேம். இந்த சீசன்ல எந்த கேப்டனுடைய ஜாதகம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு? கேப்டன் 10 பேர்ல வந்து 4 பேர் நம்ம அந்த பிளே ஆஃப்க்கு போறாங்க இல்லையா, அந்த 4 பேரோட ஜாதகமே அம்சமா இருக்கு. அதுல ஸ்ரேயஸ் ஐயரோட ஜாதகம் வந்து குரு ரொம்பவே அருமையா இருக்காரு. குருவோட அந்த நகர்வு, அவரோட பார்வை, பயணம் எல்லாமே ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கும் நல்லா இருக்கு, ஸ்ரேயஸ் ஐயருக்கும் நல்லா இருக்கு. இதுல ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்பவே நல்லா அந்த கேப்டன்ஷிப்பை வந்து நல்லா கொண்டு போவாரு. அவரோட டீமை வந்து ஃபைனலை நோக்கி நகர்த்துவார், பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போயிடுவார். அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட்டோட ஜாதகமும் சூப்பராக இருக்கு. அப்புறம் நம்ம மொத்தம் 4 டீம் சொல்லியிருந்தேன் இல்லையா, மும்பை இந்தியன்ஸோட இவரோட ஜாதகம் அவருக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. ஹர்திக் பாண்டியாவோட ஜாதகத்துல வந்து செவ்வாய் ரொம்ப வலிமையா இருக்காரு. விளையாட்டு வீரர்களுக்கு செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவோட ஜாதகமும் நல்லா இருக்கு. ஒரு என்னுடைய அதாவது கண் எல்லாமே கோப்பையை நோக்கி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருக்காரு பஞ்சாப்ல. அது மாதிரி இந்த 4 டீம், அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸோட கேப்டன், நம்ம பஞ்சாப், இந்த 4 டீமோட கேப்டன்ஸோட ஜாதகமே ரொம்ப அருமையான ஜாதகமா இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து வெற்றியை நோக்கி போராடுவாங்க, ரொம்பவே டஃப் கொடுப்பாங்க. நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி அந்த முதல் 4 இடத்த பிடிக்கிறதுக்குள்ள ரொம்பவே போராட்டம் இருக்கும். அதில் ஸ்ரேயஸ் ஐயரோட ஜாதகம் தான் ரொம்பவே வலிமையான ஜாதகமா இருக்கு. ஓகே மேம். இப்போ உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய விஷயம், மக்கள் எல்லாருமே ரொம்ப உத்து பார்த்துருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற போர் தான். இந்த போர் எப்ப மேம் ஜாதக ரீதியா முடிவுக்கு வரும் அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஒரு யுத்தம் நடக்குது அப்படின்னா நவ கிரகங்கள்ல கோள்களோட ஆதிக்கம் இருக்கு இல்லையா, வானியல் மண்டலத்துல. இப்ப பஞ்சாங்கமோ நவகிரகங்களோ இப்ப ஜாதகமோ ஜோசியமோ எல்லாம் பொய் கிடையாது. ஒரு நாட்டுல யுத்தம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்ப ரீசெண்டா சந்திர கிரகணம் நடந்துச்சு இல்லையா, அந்த சந்திர கிரகணத்துக்கு அப்புறம்
உலகத்துல நடந்த மாற்றங்கள், ம். வானிலையில நடந்த மாற்றங்கள் ஒரு போருக்கு, ஒரு நோய்க்கு, ஒரு உலக அழிவுக்கு காரணமா இருக்கும். ம். அது மாதிரி தான். திடீர்னு யுத்தம் தொடங்குச்சு. பிப்ரவரி எண்டுல ம். யுத்தம் தொடங்குச்சா? ம். அப்ப ஈரான் மேல அமெரிக்கா, இஸ்ரேல் குண்டு போட போகுதுன்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? இல்ல. அப்படி ஒரு இதுவே இல்ல. திடீர்னு குண்டு விழுந்துச்சு, இந்த பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை தட்டுப்பாடு வருது, எல்லாமே வருது. ம். இப்ப மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. ம். சனியோட செவ்வாய் சேர்ந்து, சனியும் செவ்வாய் யுத்த கிரகங்கள். இந்த யுத்த கிரகங்களோட சேர்க்கை ஒரு யுத்தத்தை கொண்டு வருது. ஏப்ரல் மாசம் மிட்லலாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் யுத்தத்தோட தாக்கம். இது எப்ப செவ்வாய் சனி ஒரு பிரிவு ஏற்பட்டு செவ்வாய் நகருதோ ம். அப்ப யுத்தம் படிப்படியா முடிவுக்கு வரும். இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் இப்ப ஒரு ஒரு 5 நாள் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ம். ஆனா அது வந்து ஈரான் மேலான தாக்குதலுக்கு, அதாவது பாயறதுக்கு முன்னாடி ஒரு பதுங்குதல் அப்படிம்பாங்களா, ம். அந்த மாதிரி தான் அந்த பதுங்குதல். ஓகே. அமெரிக்காக்காரன் கொஞ்சம் பதுங்குறான். ஏன்னா அவன் நான் பெருசா ஒரு குண்டை போட்டுருவேன் அப்படின்னு ஈரான்காரன் பயமுறுத்தி வச்சிருக்கான். அதனால கொஞ்சம் பதுங்கி இருக்கான், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ம். அதுக்கு பிறகு இந்த போர் கொஞ்சம் வீரியம் அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு அப்புறம், அதாவது சனியை விட்டு செவ்வாய் எப்ப விலகுதோ அப்ப யுத்தம் படிப்படியா முடிவுக்கு வரும். ஓகே மேம். மத்த ஒரு 2 நாடுகள் வந்து சண்டை போட்டிருக்கிறதுக்கான விளைவா நம்ம இந்தியால வந்து கேஸ் தட்டுப்பாடு நெறையா இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு மட்டும் இல்லாம பெட்ரோல் தட்டுப்பாடுமே நமக்கு வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் ஜோதிட ரீதியா என்னவா இருக்கும் மேம்? அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து இந்த போர வந்து நிறுத்தப் போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பட் அது அஃபிஷியலா வந்துட்டு நிறுத்துற மாரி தெரியல. பட் எப்போ இத நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு மேம்? அதான் கிட்டத்தட்ட இந்த டைம் தான் அப்படிங்கிற மாரி ஜோதிட ரீதியா நீங்க சொல்லணும் அப்படின்னா எப்போ சொல்வீங்க? அதாம்மா, இப்ப தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஈரான்ல வந்து யுத்தம் ஈரான்ல நடக்கிற யுத்தத்துக்கும் இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கும் ம். நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை டீசல் விலை ஏன் ஏறுது அப்படின்னு கேட்டா, என்ன நம்ம அவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ம். அங்க இருந்து தான் நமக்கு பெட்ரோல் வரணும், அங்க இருந்து தான் கேஸ் வரணும். அந்த பக்கம் இருந்து வர்றதுனால இங்க வந்து நமக்கு தட்டுப்பாடு. ஆனாலும் மத்த நாடெல்லாம் ஏத்திட்டாங்க. சிலோன்ல 390 ரூபா விக்குது ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசல் எல்லாமே 300 ரூபா 400 ரூபா விக்குது. ஆனா தமிழ்நாட்டிலயோ இந்தியாலயோ மற்றும் பெட்ரோல் டீசல் ஏறவே இல்ல. 100 ரூபா தான். சரிங்களா? ஆனா இந்த 5 மாநில எலெக்ஷனுக்காக ஏத்தாம வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ம். ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனாலும் நம்ம வந்து நிறைய ஒரு பேக் எண்ட் இப்படி ஒரு யுத்தம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா? ம். அது கணிச்சு நிறைய சேமிப்பு இருக்கு. நம்ம கிட்ட தட்டுப்பாடு இல்லாம இப்பயும் கேஸ் போய்கிட்டு இருக்கு. ம். அதாவது வணிக ரீதியான சிலிண்டர்ஸ் தான் தட்டுப்பாடு வந்திருக்கு. அங்க இங்க நிறுத்தியிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு தேவையான எல்பிஜி சமையல் எரிவாயு வந்து நிறுத்தல. ஓகே. அது ஓரளவு நமக்கு குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ம். பெட்ரோல் டீசல் அதாவது கச்சா எண்ணெய் விலை ஏறினா கூட இங்க பெட்ரோல் டீசல் விலை ஏறல. ஓகே. ஈவன் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏற வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஏறினா கூட 200, 300லாம் ஏறாது. ஒரு 50 ரூபா வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கு. ம். சரிங்களா? இந்த யுத்தம் நான் சொன்ன மாரி சனி, செவ்வாய் இப்ப சேர்க்கை இருக்கிற வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஓகே. சனி, செவ்வாய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீனராசி விட்டு செவ்வாய் வந்து மேசராசியில ஆட்சி பெற்று அமர்ந்து ம். பின்னாடி யுத்தம் முடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க எலெக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மே 4 வந்துட்டு எலெக்ஷனுடைய ரிசல்ட் வருது அப்படிங்கிற மாரி எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த தேதிப்படி எந்த தலைவர் வந்து இந்த எலெக்ஷனை வெற்றி பெறுவாங்க மேம்? இப்ப எலெக்ஷன் நடக்கிறது வந்து ஏப்ரல் 23மா? ம். 23/4/2026. ம். ரிசல்ட் வர்றது மே 4 ம். 26 2026. ம். இப்ப 2 தேதியோட கூட்டுத்தொகை பார்த்தா 1 வருது. ம். இது சூரியனோட அம்சம். ஓகே. இப்ப ஒவ்வொரு தலைவர்கள் பிறந்த தலைவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க, ஸ்டாலின் இருக்காங்க, விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் பார்க்குறப்ப இப்ப முதல்வர் நாற்காலிக்குன்னு இப்ப கூட்டணி அமைச்சு போட்டியிடுறது 2 பேர் தான். இப்ப ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காங்க. ம். எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட பிறந்த தேதி, நட்சத்திரம், அவரோட எண்கணிதப்படி அந்த கூட்டுத்தொகை பார்த்தா அவருக்கு வந்து 1, 2, 3 குருவோட அம்சம் வருது. பெயரோட கூட்டுத்தொகை பார்த்தா 9 வருது. அது வந்து செவ்வாயோட அம்சம். சூரியனும் செவ்வாயும், சூரியன் ராஜா, செவ்வாய் தளபதி. இப்ப சூரியன் தளபதிக்கும் ராஜாக்கும் தான் ஒரு கூட்டணி. அந்த மாதிரி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் ம். இந்த தேதிகள் வந்து ரொம்பவே சாதகமா இருக்கு, வலிமையாவும் இருக்கு. அதனால வரப்போற சட்டசபை தேர்தல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று அந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட இவர் வந்து அரியணை ஏறுவாரு. 10 வருஷம் ஏற்கனவே ஆண்டிருக்காங்க அதிமுக, இடையில இந்த 5 வருஷம் திமுக. ஓகே. ஆனா திமுக ஆட்சி தொடரும்னு நிச்சயமா சொல்லவே முடியாது. ஓகே. இந்த தேதியோட எண்கணிதப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் சாதகமா இருக்கு அப்படின்னு ஜாதக கட்டமும் சொல்லுது,
ஜோதிடர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் மட்டும் சொல்ல, நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. ஓகே மேம், பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து நான் கேட்க போற கேள்வி வந்து விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே ஆவலா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த ரிலீஸ் டேட் வந்து ஏன் இத்தனை நாள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் விஜய் அவர்களுடைய ராசி தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன மேம் காரணமா இருக்கும்? விஜய்க்கு வந்துமா, எப்ப கண்ட சனி அஷ்டம சனி எல்லாம் ஆரம்பிச்சிச்சோ அப்பவே அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. அவருக்கு தலைவா படத்துல இருந்தே பிரச்சனை தான். இன்னைக்கு நேத்து இல்ல, தலைவா படம் என்னைக்கு டைம்ஸ் ஷோ லீடுன்னு போட்டாரோ அன்னையில இருந்தே பிரச்சனை தான். அதுக்கு பிறகு தெரி ஆகட்டும், ஈவன் மெர்சல் ஆகட்டும், ஒவ்வொரு படத்துக்குமே அவருக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த தயாரிப்பாளருக்கு பாதகம் இல்லாம அவரா போய் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஜனநாயகம் தான் தன்னோட கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அவர் நடிச்சாரு. அரசியலுக்கும் வந்துட்டாரு. அவர் ஏற்கனவே அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு, நான் சும்மாவே இருக்கிறப்பவே வந்து என்னோட படத்துக்கு பிரச்சனை வரும், நான் அரசியலுக்கு வந்தா என்னோட படத்துக்கு ரொம்பவே பிரச்சனை வரும், அதை சமாளிக்க நீங்க தயாரான்னு கேட்டுட்டு தான் அவர் படமே நடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவர் சொன்ன மாதிரியே வந்து அவருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. படம் ரிலீஸ் ஏப்ரல் மாசமே, ஏன் முதல்ல ஜனவரி பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகிறதா சொன்னாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகலை பொங்கலுக்கு. அப்புறம் பிப்ரவரி வரும் அப்படின்னாங்க, மார்ச் வரும்னாங்க, வரல. ஏப்ரல் எலெக்ஷனே வந்துடுச்சு. எலெக்ஷனுக்கும் முடிஞ்ச பிறகுதான் மே மாதம் ரிசல்ட்டு. மே அதாவது எண்டில் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் ஜூன் மாதம் அவர் பிறந்த நாள் அப்போ, அதாவது ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி வருது. குரு பெயர்ச்சி இவரோட ஜென்ம ராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமர போறாரு. கடகராசியில குரு பகவான் உச்சம் பெறுவார். அதுவும் பூச நட்சத்திரத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமரக்கூடிய அந்த நேரத்துல இவரோட பிறந்தநாள் டயத்தை, ஏன்னா இவரும் ஓரளவு அரசியல் அந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கும். அந்த நேரத்துல இவரோட படம் ரிலீஸ் ஆகுறது ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம், இவ்வளவு நேரம் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டது ரொம்பவே நன்றி மேம். ரொம்ப நன்றிமா, வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி.